நெல்லை பாபநாசத்தில் நடைபெற்ற இறையியல் வகுப்பில் 3வது பாடமாக மாயை எனும் தலைப்பில் ஆசான் மா. செந்தமிழன் ஆற்றிய உரை இது. இறையியலுடைய 3 நிலைகள் எனப்படுபவை மூலம், வடிவம், உயிரின சிந்தனை. இந்த 3 நிலைகள் இறையியலுக்கு உண்டு. மூலத்தை பற்றி நாம் ஒவ்வொரு பாடத்திலும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். வடிவம் என்னும் கருத்து அல்லது என்ற நிலை, மூலம் எவ்வாறு வடிவமாகிறது என்பதை பற்றிய கருத்துகள் அடங்கியது அந்த நிலை. 3வதாக உள்ளது உயிரின சிந்தனை. இது சிந்தனை என்று தனியே குறிப்பிடாமல் உயிரின சிந்தனை என்று குறிப்பிடுவதற்கு ஒரு காரணம் உண்டு. சிந்தனை என்பது மூலம் தன்னை வெளிப்படுத்த தொடங்கும் பொழுதே அமைவது. சிந்தனை மனிதர்களுக்கு இருப்பது, பிற உயிரினங்களுக்கு இருப்பது என்று மட்டும் புரிந்து கொள்ளக்கூடாது. சிந்தனைதான் வடிவமாகிறது, சிந்தனைதான் வடிவங்களை அமைக்கிறது. ஒழுங்குகள், கட்டமைப்புகள் குறித்து நாம் பேசுகிறோம். ஒழுங்கு, கட்டமைப்பு, இயல்பு என்பவையெல்லாம் அடிப்படையில் என்ன? அவையெல்லாம் கருத்துகள். இந்த கருத்து என்பது எங்கிருந்து வருகிறது? அது சிந்தனையிலிருந்து வருகிறது. அதுதான் சிந்தனை. சிந்தனை என்றால் மூலத்திற்கும் இறுதி நிலைக்கும் இடைப்பட்ட கருத்து. மூலம் தன்னை வடிவமாக வெளிப்படுத்தும் போது சிந்தனை என்ற கருத்துதான் அந்த வடிவங்களை எல்லாம் ஒழுங்கமைக்கிறது, ஆக்குகிறது, மாற்றி அமைக்கிறது, வளர்த்தெடுக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே சிந்தனை என்பது மனிதர்கள் உடலிலிருந்து வெளிப்படுவதல்ல. மனிதர் உள்ளிட்ட உயிரினங்களின், பேரண்டத்தின் எல்லா பொருட்களின், வடிவங்களின் அடிப்படையே சிந்தனைதான். சிந்தனையிலிருந்துதான் யாவும் வருகின்றனவே அன்றி ஒரு சில உயிரின கூட்டத்தின் கருத்துகள் சிந்தனை அல்ல. இந்த வேறுபாட்டை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கருத்திலிருந்து வடிவங்கள் வெளிப்படுகின்றன, வடிவங்களுக்கான ஒழுங்குகள் வெளிப்படுகின்றன என்று முதல் கட்டமாக அதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு முதல் நிலை என்பது என்ன? ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்து ஒவ்வொரு பொருளுக்கும், ஒவ்வொரு கட்டமைப்புக்குமான ஒழுங்குகளை, மாற்றங்களை, வளர்ச்சிகளை எல்லாம் கொடுக்கிறது, அமைக்கிறது என்பதுதான் விளக்கம். கருத்து என்று தனியே ஏதேனும் ஒன்று இருக்குமா? பொருளே இல்லாமல் ஒரு கருத்து இருக்குமா என்றால் இருக்காது. நம்முடைய கருவுரு மெய்யில் இதைத்தான் மிக நன்றாக விளக்கி இருக்கிறது. தமிழர் மரபின், இறையியல் மரபின் சிறப்பு, எக்காலத்திலும் அழியாத சிறப்பு என்பது இதுதான். வெறும் கருத்து என்று எதுவுமே இல்லை. கருத்து என்று ஒன்று இருந்தால் அது ஏதோ ஒரு பொருளோடு இணைந்திருக்கிறது. வெறும் கருத்து என்று எதுவுமே இல்லை. இங்கு நாம் சிந்தனை என்று குறிப்பிடுவது கூட ஒரு வெறும் கருத்தை அல்ல. அது நுண் பொருட்களின் சேர்க்கை என்பதுதான் செய்தி, என்பதுதான் பாடம். சிந்தனை என்பது நுண் பொருட்களின் சேர்க்கை. அந்த நுண் பொருட்கள் என்று நாம் என்ற சொல்லை இங்கு புழங்குவதற்கு காரணம் என்னவென்றால், நுண்பொருள் என்றால் அணு என்ற அளவிற்கு நாம் அறிந்திருக்கிறோம். அணுக்கள் அவற்றின் முந்தைய நிலையில் எவ்வாறு இருக்கின்றன, எவ்வாறு இருந்தன என்றால் அவையெல்லாம் அணுக்களை காட்டிலும் மிக மிக நுண்ணிய பொருட்களாக இருக்கின்றன. அவ்வாறான நுண் பொருட்களின் ஒரு வகையான சேர்க்கை தான் அணு. இந்த நுண் பொருள் எனப்படுவது ஒரு துகளா, தூசியா என்று கற்பனை செய்ய வாய்ப்பில்லை. இப்பொழுது நாம் குறிப்பிடும் எந்த கருத்தையும்
நீங்கள் கற்பனை செய்வதற்கே வாய்ப்பில்லை. எனக்கும் வாய்ப்பில்லை, யாருக்கும் வாய்ப்பில்லை. வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதுதான் மாயை. நாம் புலன்களின் வழியாக எவற்றையெல்லாம் கண்டிருக்கிறோமோ, அறிந்து கொண்டிருக்கிறோமோ அவற்றை பற்றி கற்பனை செய்வோம். அவை மட்டும்தான் என்னால் ஏற்கத்தக்கவை. புலன் வழியாக நான் அறியாதவற்றை ஏற்க முடியாது என்று சொல்லுவோம். அப்படி சொல்லும் வழக்கம் உள்ளது. ஆனால் புலன்களின் வழியாக நீங்கள் எவற்றையெல்லாம் அறிந்து கொண்டிருக்கிறீர்களோ அவற்றிற்கெல்லாம் முந்தைய நிலை என்று ஒன்று இருந்திருக்கிறது அல்லவா? அது என்ன? அது ஒரு நிலை அல்ல, எண்ணற்ற நிலைகளில் உள்ளன. அதாவது எண்ணற்ற நிலைகள் உள்ளன. புலன்களின் வழியாக எவற்றையெல்லாம் அறிந்து கொள்கிறோமோ அவை எல்லாமே இறுதி விளைவுகள் மூலம் வடிவமாகி வளர்ச்சியடைந்து உருப்பெற்று இறுதி நிலையை எட்டுவதற்கு முன்பு புலன்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது, புலன்களுக்கு எட்டுகின்றது. ஒன்றை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் அந்த பொருள் அதன் இறுதி நிலையில் இருக்கிறது. அது மீண்டும் மூலத்துள் ஒடுங்குவதற்கு முந்தைய நிலையில் இருக்கிறது. இந்த பொருள் உங்களுடைய புலனறிவுக்கு எட்டுவதற்கு முன்பு தனித்தனி துகள்களாக இருந்தது, எண்ணற்ற நுண்பொருட்களாக இருந்தது, எண்ணற்ற நுண்பொருட்களாக இருந்தது. அதற்கு முன்பு என்னவாக இருந்தது? அதற்கு முன்பு ஏதோ ஒன்றாக இருந்தது. ஆனால் அப்படித்தான் இருந்தது. அதை கற்பனை செய்து புரிந்து கொள்ள இயலுமா, அல்லது வேறு ஏதேனும் ஒரு வகையில் அதை அறிந்து கொள்ள இயலுமா என்ற கேள்வி எழுவது இயல்பு. அந்த கேள்வி எழ வேண்டும். எதை கற்பனை செய்கிறீர்கள்? மனிதர்களால் எதை கற்பனை செய்ய இயலும்? எதை புரிந்து கொள்ள இயலும்? எது வரையறைகளுக்கு உட்பட்டதோ அது கற்பனைகளுக்கும் எளிதான அறிதல்களுக்கும் சற்று ஆழமான புரிதல்களுக்கும் உட்பட்டது. எது வரையறைகளுக்கு உட்பட்டதோ அதுவே கற்பனைகளுக்கும் அறிதல்களுக்கும் புரிதல்களுக்கும் உட்பட்டது. எது வரையறை அற்றதோ அல்லது எது நிலையற்ற வரையறைகளோடு இருக்கிறதோ அது அறிதலுக்கு ஆட்படாது. முதல் வகுப்பில் குறிப்பிட்ட சதுரம், செவ்வகம், முக்கோணம் ஆகியவற்றை நினைவில் கொண்டு வாருங்கள். இவையெல்லாம் வரையறைகள். இவற்றை அறிந்து கொள்ளலாம், புரிந்தும் கொள்ளலாம். ஆனால் வரையறைகள் அற்ற அல்லது நிலையற்ற வரையறைகள் கொண்ட எதையாவது கற்பனை செய்ய இயலுமா என்றால் இயலாது. வரையறைகள் அற்றது என்றால் என்ன? ஆசான் மாணிக்கவாசகர் ஒரு இலக்கணத்தை கொடுக்கிறார். ஆக்கம், அளவு, இறுதி என்ற 3 நிலைகளை அவர் குறிப்பிடுகிறார். இறைவனுக்கு ஆக்கம், அளவு, இறுதி இல்லை என்கிறார். இது ஒரு பெரிய இலக்கணம். இது ஒன்று எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பொருள் இருக்கிறது அல்லது ஒரு வடிவம் இருக்கிறது என்றால் அது எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறது அல்லது எவ்வகையான பொருட்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது, எவ்வகையான கொள்கைகளால் அது ஆக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆக்கம் இருந்தால் அதை ஆக்குவதற்கான மூலப்பொருட்கள் வேண்டும், அவ்வாறு அதை ஆக்குவதற்கான கொள்கைகள் வேண்டும். இவையெல்லாம் இருந்தால் அது ஆக்கம். அவ்வாறு ஆக்கப்படும் பொருள் ஒரு அளவில் இருக்கும். ஆக்கம் எழும்பொழுதே அளவு எழுந்துவிடும். அளவு இருந்தால் அதற்கு இறுதி நிலை என்று ஒன்று இருக்கும். அளவு வளர்ச்சியடையும், சிதையும், மீண்டும் வளர்ச்சியடையும். ஏதேனும் ஒரு நிலையில் அது இறுதியை எட்டும். அதுவே இறுதி. ஆக்கம், அளவு, இறுதி. இந்த 3ம் எல்லா பருப்பொருட்களுக்கும், பேரண்டத்தின் எல்லா பொருட்களுக்கும் பொருத்தமான ஒரு இலக்கணத்தை வகுக்கின்றன. இந்த 3ஐ வைத்துக்கொண்டு பேரண்டத்தை பல வகைகளில் புரிந்து கொள்ளலாம். அப்படி ஒரு இலக்கணம் இது. ஆக்கம், அளவு, இறுதி.
இந்த மூன்றும் உனக்கு இல்லை என்று அவர் இறைவனை போற்றுகிறார். அவர் இலக்கணமாக இதை சொல்லவில்லை. அவருடைய எல்லா கருத்துகளுமே இப்படித்தான். அவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர் இறைவனை போற்றும் பாடல்களில், கருத்துகளில் அவ்வளவு இலக்கணங்கள் இருக்கின்றன. இந்த ஆக்கம், அளவு, இறுதி இறைக்கு இல்லை என்று ஏன் கூறுகிறார் என்றால், மனிதர்கள் புலன்களால் அறிந்து கொள்ளத்தக்க அனைத்தும் ஆக்கம், அளவு, இறுதி கொண்டவை. இறைவன் ஆக்கம், அளவு, இறுதி இல்லாதவன். ஆகவே மனிதர்களால் புலனறிவு வழியாக இறைவனை அறிந்து கொள்ள இயலாது. இதைத்தான் அவர் அப்படி குறிப்பிடுகிறார், ஆக்கம், அளவு, இறுதி இல்லாய் என்று. புலனறிவு வரையறைகளை மட்டுமே, வரையறைகளுக்கு உட்பட்டவற்றையும் நிலையற்ற வரையறைகள் கொண்டவற்றையும் அறிந்து கொள்கிறது என்று நாம் குறிப்பிடுகிறோம். இந்த பாடங்களின் வழியாக குறிப்பிடுகிறோம். இரண்டும் ஒரு வகையில் ஒன்றுதான். புலன் என்றாலே அது சில கட்டமைப்புகளை, சில வரையறுப்புகளை அடிப்படையாக கொண்டது. இந்த வரையறுப்புகள் அவற்றின் முந்தைய நிலைகளில் எவ்வாறு இருக்கின்றன, எவ்வாறு இருந்தன என்பதை புலன் அறிவு அறியாது. அவ்வாறு அறிந்து கொள்ள முற்பட்டால் இறுதிக்கும் இறுதியாக நுண்பொருட்களின் சேர்க்கையை அறிந்து கொள்ளலாமே அன்றி அந்த நுண்பொருட்களின் சேர்க்கைக்கு முந்தைய நிலைகளை தெளிவாக வரையறுத்து அறிந்து கொள்ளவே இயலாது. இந்த கருத்தை தான் இப்பொழுது நாம் விளக்கப் போகிறோம். ஆகாயம் என்பது ஒரு பொருள், ஒரு வடிவம். இந்த ஆகாயம் புலனறிவுக்கு எட்டுகிறது. எவ்வாறு எட்டுகிறது? ஒரு வண்ணத்தில் எட்டுகிறது. ஆகாயம் பல வண்ணங்களில் இருக்கிறது. ஒவ்வொரு பொழுதிலும், சூழலிலும் ஓரிரு வண்ணங்கள் அல்லது சில வண்ணங்கள் இருக்கின்றன. வண்ணமே இல்லை என்றால் ஆகாயம் பார்வைக்கு எட்டுமா? எவ்வண்ணமும் எற்ற ஆகாயம் பார்வைக்கு எட்டுமா? எட்டாது. எவ்வண்ணமும் அற்ற ஒன்று இருக்கிறதா? இருக்கிறது. எவ்வண்ணமும் அற்றவை எண்ணற்றவை இருக்கின்றன. ஆகாயம் அதன் முந்தைய நிலைகளில் இவ்வண்ணங்கள் எல்லாம் அற்றதாகத்தான் இருக்கிறது. இதை நான் எப்படி ஏற்பது? நான் ஆகாயத்தை பார்க்கிறேன், அது நீல வண்ணமாக இருக்கிறது, சில வண்ணங்களின் கற்றையாக இருக்கிறது. இதுதானே அங்கே இருக்கிறது. வண்ணமற்ற நிலை ஆகாயத்திற்கு எப்படி இருக்கும் என்று நீங்கள் கேட்பீர்கள். ஆகாயம் நீல வண்ணத்தில் இருக்கிறது என்பது ஒரு வரையறை. பறவைகள், ஒரு சில உயிரினங்கள் ஆகாயத்தை பார்க்கின்றன. அது ஆகாயம் என்ற புரிதல் அவற்றுக்கு இல்லை, ஆனால் பார்க்கின்றன. அவற்றின் பார்வையில் ஆகாயம் நீல வண்ணத்திலோ அல்லது மனிதர்கள் காணும் வண்ணங்களிலோ இல்லை. ஏன்? அவற்றின் பார்வை திறன் வேறு என்பது கருத்து. அவற்றுடைய பார்வை திறன் வேறு என்பது கருத்து. ஒரு பொருள் இருக்கிறது, அந்த பொருள் ஒரு உயிரினத்திற்கு ஒரு வடிவத்தில் காட்சியாகிறது, பிற உயிரினங்களுக்கு வேறு வடிவங்களில் காட்சியாகிறது. மனிதர் என்பது ஒரு உயிரின கூட்டம். இந்த உயிரின கூட்டம் அந்த பொருளை எவ்வடிவில் காண்கிறதோ அவ்வடிவில் மட்டும்தான் அது இருக்கிறது என்பது எப்படி உண்மையாகும்? ஒரு பருந்தின் பார்வையில் ஆகாயம் வேறு வகையில் இருக்கிறது. ஆகாயத்தில் வேறு வண்ணங்கள் இருக்கின்றன. பருந்தின் பார்வை குறையானது, மனிதர் பார்வைதான் இறுதியானது என்று நம்புவது நம்பிக்கை. ஆனால் எது உள்ளதோ அதை அப்படியே ஏற்பது இறையியல்.
மனிதர்களுக்கு இது நீல வண்ணமாக காட்சியளிக்கிறதே, இதுதான் உண்மையான வண்ணம். இந்த வண்ணம் பருந்திற்கு தெரியவில்லை. ஆகவே பருந்து அறிவில் குறைவானது என்று கருதுவது நம்பிக்கை. ஒரு வகையில் அதுதான் பகுத்தறிவு. மாறாக நான் எந்த வடிவை காண்கிறேனோ அது எனக்கானது அன்றி அதுதான் அந்த வடிவத்தின் இறுதி என்பது இல்லை என்பதுதான் உண்மை. ஒரு பொருள் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு வகையாக காட்சியாகிறது எனும் பொழுது அந்த ஒரு பொருள் இந்த காட்சியில்தான் இருக்கிறது, இந்த வடிவத்தில்தான் இருக்கிறது என்பதற்கு எந்த அடிப்படையுமே இல்லை. இதுதான் புலனறிவின் சிறப்பு, இதுதான் புலனறிவின் எல்லை. ஆகாயம் வண்ணங்கள் அற்ற நிலையிலும் உள்ளது என்று நாம் கூறுகிறோம். வண்ணங்கள் அற்ற நிலையிலும் உள்ளது என்கிறோம். ஆகாயம் என்பது என்ன? அணு சேர்க்கையின் ஒரு வெளிப்பாடு. அணு விளக்கமே ஆகாயம் என்க என்பது வடிவ நூலில் உள்ள பாடம். அணுக்களுடைய சேர்க்கையின் போது அணுக்கள் ஒன்றை ஒன்று விலக்கிக் கொள்ளும். அணுக்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருக்காது. அதேவேளை தனித்தனியாகவும் இருக்காது. அணு தனியாகவும் தனி அணு என ஏதும் இல்லை என்பது ஒரு பாடம். ஒரு அணு தனியே இருக்காது. ஒரு தனி அணுவை எவராலும் காண இயலாது. அப்படி ஒரு அணுவே இல்லை. அணு என்பது ஒரு தனி வடிவம், ஆனால் அது தனித்து இருக்காது. அதேவேளை ஓர் அணுவும் இன்னொரு அணுவும் ஒன்றோடொன்று பிணைந்து இருக்காது, சேர்ந்து இருக்கும். அணுக்கள் கூட்டமாக ஒரு கூட்டமைவாக இருக்கும். இவ்வாறு அணுக்கள் கூட்டமைவாக இருக்கையில் ஓரணு இன்னொரு அணுவை விலக்கிக் கொண்டே இருக்கும். விளக்கும் மீண்டும் ஈர்க்கும், விளக்கும் மீண்டும் ஈர்க்கும். இதற்கு வடிவ நூலில் உள்ள இலக்கணம் ஆற்றல் உள்ளிழுக்கிறது, அணுக்கள் ஆற்றலை உள்ளிழுக்கின்றன, விசையை புறந்தள்ளுகின்றன என்பது ஒரு இலக்கணம். இதை பற்றி நிறைய விளக்கங்கள் அந்த நூலில் உள்ளன. அணுக்கள் ஆற்றலை உள்ளிழுக்கின்றன, விசையை புறந்தள்ளுகின்றன. ஓர் அணு இன்னொரு அணுவின் ஆற்றலை உள்ளிழுக்கும். இந்த அணு அந்த அணுவின் ஆற்றலை உள்ளிழுக்கும். ஆகவே இவை இரண்டும் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கப்படும். அதேவேளை ஓர் அணு தன்னிடம் உள்ள விசையை புறந்தள்ளிக் கொண்டே இருக்கும். ஆற்றல் வேறு, விசை வேறு. விசை அணுவிலிருந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும், அது புறந்தள்ளும். ஆற்றல் ஓர் அணுவை தன்னை நோக்கி ஈர்த்து கொண்டே இருக்கும். ஆற்றல், விசை இந்த இரண்டும் ஈர்த்தல் விலக்குதல் ஆகியவற்றை இடையறாது நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. இவ்வாறு நிகழும் பொழுது அணு விலக்கம் ஏற்படும். அதாவது அணுக்கள் விலகிக் கொண்டே இருக்கும், மீண்டும் சேரும், விலக்கம் ஏற்படும். இவ்வாறு ஏற்படும் விலக்கம் தான் ஆகாயம் என்பது கருத்து. வெளி என்பது என்ன? பொருட்களுக்கு இடையில் எது உள்ளதோ அது வெளி. பொருட்களுக்கு இடையில் உள்ளது வெளி, பொருட்களுக்கு வெளியே உள்ளது வெளி. வெளி எனப்படும் ஆகாயம் அணுக்கூட்டின் போது அணுக்கூட்டில் உள்ள அணு விலக்கத்தினால் நிகழ்வது என்பதுதான் ஆகாயம் குறித்த கருத்து. ஆகாயம் அணுக்களால் ஆனது என்பதில் உங்களுக்கும் மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. அணு சேர்க்கை, அணு கூட்டமைவுதான் ஆகாயம் எனும்போது அதில் என்ன வண்ணம் இருக்க இயலும்? அணுக்களுக்கு வண்ணமே இல்லையே. அணு என்ற நிலைக்கு எந்த வண்ணமும் இல்லை. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட வண்ணம் இல்லை. அது இந்த நீலம் அல்ல. ஆகாயத்தை நீங்கள் காணும் பொழுது என்ன வண்ணங்கள் எல்லாம் இருக்கின்றனவோ அந்த வண்ணங்கள் எல்லாம் அணுக்களின் வண்ணங்களே அல்ல. ஆகாயம் என்ற வடிவத்தின் ஆதிநிலை வண்ணங்கள் அற்றது. வண்ணங்கள் அற்றது என்பதை கற்பனை செய்ய இயலுமா? இயலாது. ஒரு வடிவை நாம் காண வேண்டும் என்றால் ஏதோ ஒரு வண்ணத்தில் தான் காண இயலும். வரையறை அற்ற வடிவங்கள், நிலையற்ற வரையறை கொண்ட வடிவங்கள் என்று இரண்டை குறிப்பிட்டோம்.
அணு எனப்படுவது ஓர் அருவுருவம். அதற்கு சில வரையறைகள் உண்டு, ஆனால் அவை நிலையற்றவை. வரையறைகள் உண்டு, ஆனால் அந்த வரையறை நிலைத்திருக்காது. இதுதான் அருவுரு எனப்படுவது. அருவமும் உருவமும் இணைந்த நிலையில் உள்ளது, அது அருவுருவம். எது வரையறைக்கு உட்பட்டதோ அது வண்ணத்தோடு இருக்கும், அதற்கு வண்ணம் உண்டு. எது வரையறை அற்றதோ அதற்கு வண்ணம் இல்லை. அணு வரையறைகள் உள்ள பொருள்தான், ஆனால் அவ்வரையறைகள் நிலையற்றவை. வரையறை உண்டு, ஆனால் இல்லை. அதுதான் அணுவுடைய தனித்தன்மை. ஆகவே அணுக்களுக்கு குறிப்பிட்ட வண்ணம் இல்லை, ஆனால் வண்ணமே இல்லை என்பதும் இல்லை. குறிப்பிட்ட வண்ணம் இல்லை, ஆனால் வண்ணமே இல்லை என்பதும் இல்லை. இந்த அணுக்கள் தான் யாவுமாக வடிவெடுத்துள்ளன, உருவெடுத்துள்ளன. எல்லா வடிவங்களிலும் நாம் வண்ணங்களை காண்கிறோம், அணுக்களை காண்பதில்லை. வண்ணம் அற்ற நிலையை நாம் காண்பதே இல்லை. நமக்கு எது புலனாகிறதோ அது வளர்ச்சியின் இறுதி நிலையில் இருக்கிறது, முற்றுவதற்கு முந்தைய நிலையில் இருக்கிறது, அல்லது முற்றிய நிலையில் இருக்கிறது என்று இதனால் தான் கூறுகிறோம். இதன் பிறகு அது மீண்டும் மூலத்தில் ஒடுங்குவதற்கான போக்கினைத்தான் கொண்டிருக்கிறது என்று இதனால் கூறுகிறோம். எந்த பொருளுக்கு அல்லது எந்த வடிவிற்கு ஆக்கம், அளவு, இறுதி ஆகிய மூன்றும் அமைந்து விட்டனவோ அது இறுதி நிலையை அடைகிறது. புலனறிவின் வழியாக நாம் இறுதி நிலையில் உள்ளவற்றைத்தான் அறிந்து கொள்கிறோம். இவையெல்லாம் பருப்பொருட்கள், இவையெல்லாம் வடிவங்கள், இவையெல்லாம் உருவங்கள் என்றால் இவற்றுக்கு முந்தைய நிலைகள் யாவை? அந்த முந்தைய நிலைகளில் இவை எவ்வாறு இருக்கின்றன என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இந்த கேள்வி மனிதர்களுக்கு பன்னெடுங்காலமாக உள்ளது. இந்த கேள்விக்கு அவர்கள் சிந்தனை வழியாக விளக்கங்களை பெற்றுக்கொண்டேதான் இருக்கிறார்கள். ஒன்றை காணும் பொழுது இதற்கு முந்தைய நிலை என்ன என்று அறிந்து கொள்ள துடிக்கிறார்கள், விரும்புகிறார்கள், அறிந்து கொள்ளவும் செய்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள். எவ்வளவு அறிந்து கொண்டாலும் எது காட்சிக்கு புலனாகிறதோ அதை பற்றிய வரையறைகளை மனிதர்களால் தெளிவாக கூற இயலுகிறது. ஆனால் காட்சி என்ற அறிதலுக்கு முந்தைய நிலைகளை பற்றிய தெளிவான வரையறைகளை கூற இயலவில்லை. அது புலனறிவின் எல்லை. இதற்கு மேல் நீ அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் உன் புலனறிவு அதற்கு போதாது என்பதை காட்டி உணர்த்தி நிற்பதுதான் மாயை. நீ எதை புலன்களின் வழியாக அறிந்து கொள்கிறாயோ அதற்கு அப்பால் அதற்கு முந்தைய நிலைகள் எண்ணற்றவை இருக்கின்றன. அவற்றையெல்லாம் நீ புலன்களின் வழியாக அறிந்து கொள்ள இயலாது. எதை நான் அறிந்து கொள்கிறேனோ அதுதான் உலகம் என்று கருதுகிறாய் அல்லவா, அதுதான் மாயை. நான் எதை பார்க்கிறேனோ அதுதான் இருக்கிறது. எதை நான் முகர்ந்து கொண்டிருக்கிறேனோ அந்த மனம் மட்டும்தான் இருக்கிறது. எதை சுவைக்கிறேனோ அந்த சுவைதான் அந்த பொருளுக்கு உண்டு என்று நீ கருதுவது மாயை. ஒரு பொருள் எறும்புக்கு ஒரு சுவையில் இருக்கிறது, கிளிக்கு வேறு சுவையில் இருக்கிறது, மனிதருக்கு மற்றொரு சுவையில் இருக்கிறது. அந்த உயிரினங்களுடைய உடல் இயல்பு, உடல் திறன் ஆகியவை வேறு வேறு சுவைகளை கொடுக்கின்றன என்று கூறினாலும் இருப்பதைத்தானே கொடுக்க இயலும். அந்த பொருளில் எறும்புக்குரிய சுவை இருக்கிறது, மனிதருக்குரிய சுவை இருக்கிறது, பாம்புக்குரிய சுவை இருக்கிறது, கிளிகளுக்குரிய சுவை இருக்கிறது. பல்லி அதை உண்டால் அதற்குரிய சுவையும் அந்த பொருளில் இருக்கிறது. அப்படியானால் அந்த பொருளில் எவ்வளவு இருக்கின்றன? எவ்வளவுதான் அந்த பொருளில் இருக்கின்றன? எவ்வளவு சுவைகள் தான் இருக்கின்றன? ஒரு பொருள்
ஆட்டிற்கு ஒரு வண்ணத்தில் தெரிகிறது, மாட்டிற்கு ஒரு வண்ணத்தில் தெரிகிறது, அதே காட்டில் உள்ள பூச்சிகளுக்கு வேறு வண்ணத்தில் தெரிகின்றது. சில உயிரினங்களுக்கு அந்த பொருள் தெரிவதே இல்லை என்றால் அந்த பொருள் உண்மையில் என்ன? அது என்னவாகத்தான் இருக்கிறது என்ற கேள்வி எழுந்தால் நீங்கள் மாயையை கடக்க விரும்புகிறீர்கள் என்று பொருள். மாறாக இந்த பொருள் இந்த வண்ணத்தில் தான் இருக்கிறது, இந்த வடிவத்தில் தான் இருக்கிறது என்று கருதினாலோ, அல்லது ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு அறிதல் திறன் உண்டு, அப்படித்தான் அவை அறிந்து கொள்கின்றன என்று பாடத்தை முடித்து விட்டாலோ நீங்கள் மாயையை கடக்க இயலாது. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு அறிதல் திறன் உண்டு என்பது உண்மை. நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, அறிந்து கொள்ளும் உயிரினங்களுக்கு திறன் வேறுபடுகிறது என்பது சரி, ஆனால் அறியப்படும் பொருளுக்கு எவ்வளவு இயல்புகள் இருக்கின்றன அதைத்தானே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்பவை ஒரு பொருளின் சில பகுதிகளை அறிந்து கொள்கின்றன, ஆனால் அறியப்படும் பொருள் இருக்கிறதே அது எவ்வளவு பகுதிகளாகத்தான் இருக்கிறது என்ற கேள்வியை கேட்டால் நீங்கள் இறையியலில் பாடம் கற்பீர்கள். அதுதான் மாயை கடப்பதற்கான வழி, ஒரே வழி இந்த கேள்விதான். புலனறிவில் சிக்குதல், புலனறிவில் தேங்குதல், நம்பிக்கைகளை வளர்த்தெடுத்துக் கொண்டிருத்தல், அல்லது பகுத்தாய்ந்து இதுதான் இவ்வளவுதான் என்று தீர்ப்பெழுதுதல் ஆகியவையெல்லாம் மாயையை வலுப்படுத்திக் கொண்டே இருக்கும், இறுக்கமடைய செய்யும். மாயையை கடந்து இறையியலுக்குள் பயணிக்க விரும்புவோர் இவற்றையெல்லாம் ஒதுக்க வேண்டியதில்லை, ஒதுக்கக்கூடாது. எல்லா பகுத்தறிவு கருத்துகளையும் உள்வாங்க வேண்டும், எல்லா நம்பிக்கைகளையும் உள்வாங்க வேண்டும். ஆனால் இவை போதாது. நீங்கள் எவ்வளவு ஆய்வுகளை செய்தாலும், எவ்வளவு கருத்துக்களை முன்வைத்தாலும் அறிந்து கொள்வனவற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் எது அறியப்படுகிறதோ அதை நோக்கி பயணிக்க விரும்புகிறேன் என்று இருக்க வேண்டும். அதுதான் இறையியலை நோக்கிய பயணம். மாயையை கடந்து மாயைகளுக்கு அப்பால் எது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கும் உள்வாங்குவதற்கும் இதுவே வழி. எண்ணூலில் உள்ள கருத்தின்படி மாயை 7 நிலைகளில் உள்ளது. முதல் 5 நிலைகள் 5 புலன்கள். 1 தொடுதல் வழியாக அறிந்து கொள்ளுதல், 2 நாவு அல்லது வாய், 3 நாசி, 4 கண், 5 செவி. இந்த 5ம் மாயையின் 5 படிநிலைகள். புலனறிதல் வழியாக அறிந்து கொள்ளுதல் இந்த 5 வழிகளில் நிகழ்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவற்றை தனித்தனியே விளக்க வேண்டியதில்லை. ஓரறிவு உயிரினம் தன்னுடைய உடல் மீது எது படுகிறதோ அதன் வழியாக அந்த பொருளை அறிந்து கொள்கிறது. இங்கே ஒரு செல் உயிர் இருக்கிறது, அது உங்கள் மீது மோதுகிறது. அந்த உயிரினத்திற்கு உங்களுடைய வடிவம் எவ்வளவு பெரியது, உங்களுக்கு எவ்வளவு புலன்கள் இருக்கின்றன, நீங்கள் என்ன வண்ணத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன சுவையில் இருக்கிறீர்கள் என்று எதுவுமே தெரியாது. அந்த உயிரினம் என்ன கருதும், ஒன்று இருக்கிறது, அவ்வளவுதான். அதற்கு மேல் உங்களை பற்றி அதற்கு எதுவும் தெரியாது. ஏனென்றால் அதற்கு இருப்பது எது தொடுகிறதோ அதை அறிந்து கொள்ளுதல் என்ற அறிவு, உற்றறிதல். ஓரறிவதுவே உற்றறிவதுவே என்று நம்முடைய ஆசான் தொல்காப்பியர் இலக்கணம் வகுத்தார், அந்த இலக்கணத்தை பதிவு செய்தார். உற்றறிதல், அவ்வளவுதான். நீங்களோ கதறுகிறீர்கள், நான் இருக்கிறேன், என்னுடைய பெயர் இது, நான் இவ்வளவு உயரமாக இருக்கிறேன், இவ்வளவு பருமனாக இருக்கிறேன், நான் இவ்வளவு செயல்கள் செய்கிறேன் என்று. அதற்கு உங்கள் கதறலும் கேட்கவில்லை, ஏனென்றால் அதற்கு செவியும் இல்லை. அதற்கு உற்றறிதலை தவிர எந்த புலனுமே இல்லை. ஆகவே அது உங்களை ஏற்கவே இல்லை, உங்களை கேள்வி கேட்கவும் இல்லை. உங்களை அறிந்து கொண்டால் தானே அது கேள்வி கேட்கும். உங்களை அறிந்து கொள்ளவே இல்லை,
ஆகவே உங்களை அது ஏற்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. இந்த ஓரறிவு உயிரினம் உங்கள் பக்கத்திலா இருக்கிறது? இந்த ஓரறிவு உயிரின கூட்டத்தின் சேர்க்கைதான் நீங்கள். அது உங்களுக்கு பக்கத்தில் இல்லை, நீங்களே அதுவாகத்தான் இருக்கிறீர்கள். ஓரறிவு உயிரின கூட்டத்தின் ஒரு சேர்க்கை மனித உடல். எல்லா உயிரினப் பொருட்களும் ஓரறிவு உயிரின கூட்டத்தின் சேர்க்கைகள் தான். இந்த கூட்டம் தன்னுடைய சேர்க்கையினால் எது விளைகிறது என்பதை அறிந்திருக்கவே இல்லை. இந்த கூட்டம் தான் இந்த உடல்களாக இருக்கிறது. ஆனால் இந்த கூட்டத்திற்கு நாமெல்லாம் சேர்ந்து எதை வடிவமைத்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பில்லை. எது வடிவங்களை அடிப்படையாக கட்டமைத்துக் கொண்டிருக்கிறதோ அந்த உயிரின கூட்டத்திற்கு இந்த வடிவத்தை பற்றிய எந்த அறிதலுமே இல்லை. இது நிலையற்ற வரையறை கொண்டது. ஓரறிவு உயிரினங்களுக்கு வரையறை உண்டா இல்லையா? வரையறை உண்டு. ஆனால் அது நிலைக்குமா? நிலைக்காது. அதுதான் ஓரறிவு உயிரினம். இந்த ஓரறிவு உயிரின கூட்டத்தை மனித புலன் வரையறுத்து அறிந்து கொள்ள இயலாது. அதேவேளை அறிந்து கொள்ள இயலும். இது இப்படித்தான், இது இந்த வண்ணத்தில் தான் இருக்கும் என்று அறிந்து கொள்ள இயலாது. ஆனால் ஏதோ ஒரு வண்ணத்தில் அதை அறிந்து கொள்ளலாம். அது அந்த வண்ணத்தில் தான் நிலைக்குமா என்றால் நிலைக்காது. ஏன்? அது நிலையற்ற வரையறை கொண்டது. வரையறை உண்டு, ஆனால் நிலையற்றது. இந்த ஓரறிவு உயிரின கூட்டம் தான் யாவுமாக இருக்கின்றது. இந்த ஓரறிவு உயிரின கூட்டத்தின் சேர்க்கை தான் எல்லா பொருட்களுமாக உயிர் சூழலில் இருக்கின்றன என்பதை நன்கு புரிந்து கொண்டு இந்த உற்றறிதல் சிந்தனை என்ற 6வது அறிவாக வளர்ச்சி அடைவதற்கு இடையில் எவ்வளவு உயிரினங்கள் இருக்கின்றன என்பதை எண்ணி பாருங்கள். இந்த உற்றறிவு எது இருக்கிறது என்று தெரியாது, தான் யார் என்று தனக்கு தெரியாது, எதன் மீது இருக்கிறோம் என்று தெரியாது, நாம் எல்லாம் கூடி சேர்ந்து எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்றும் தெரியாது. ஆனால் அவைதான் செய்கின்றன. ஒரு குறிப்பிட்ட வரையறையில் அடங்குவதே இல்லை. சூழலுக்கு ஆட்படுகின்றன, சூழலில் பெருகின்றன, சூழல் மாறுபாடு ஏற்பட்டால் சிதைகின்றன. இந்த ஓரறிவு கூட்டம்தான் எல்லா உயிர் சூழலின் எல்லா பொருட்களாகவுமே இருக்கின்றன. இந்த நிலையில் இருந்து இந்த ஓரறிவு கூட்டம் என்பது என்ன, அது எப்படி பெருகுகிறது, அது எப்படி சிதைகிறது என்று புரிந்து கொள்ளும் நிலைக்கு வந்த மனிதர்கள் எவ்வளவு சிந்தனையில் மேம்பட்டிருக்கிறார்கள். இந்த வேறுபாட்டை நீங்கள் நன்கு உள்வாங்க வேண்டும். நாம் எங்கிருந்து எங்கு வந்திருக்கிறோம்? இந்த வளர்ச்சி என்பது என்ன? இது உடல் வளர்ச்சியா? இல்லை, அடிப்படையில் இது சிந்தனை வளர்ச்சி. ஓரறிவு உயிரினத்திற்கு சிந்தனை உண்டு. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறோம். சிந்தனையிலிருந்துதான் வடிவங்கள் ஆக்கம் பெறுகின்றன. சிந்தனை என்பதே மீன் பொருட்களின் சேர்க்கைதான். அணுக்களுக்கெல்லாம் முந்தைய நிலையில் உள்ள மீன் பொருட்களின் சேர்க்கைதான் சிந்தனை. கருத்து என்று தனியே எதுவும் இல்லை. அவ்வாறான சிந்தனையிலிருந்துதான் எல்லா பொருட்களுமே வெளிப்படுகின்றன. ஆகவே ஓரறிவு உயிரினத்திற்கும் சிந்தனை உண்டு. எந்த ஒரு பொருள் தனது உடலுக்கு தேவையானவற்றை தானே செய்கிறதோ அது ஆணவம் கொண்டதுதானே. நான் என்ற கருத்து ஓரறிவு உயிரினத்துக்கு உண்டு. தன் மீது மோதுபவற்றுள் தனக்கு எது பொருத்தமானதோ அதை உணவாக்குவது ஓரறிவு உயிரினத்தின் இயல்பு. தனக்கு உணவு என்ற கருத்து வரும்பொழுதே ஆணவம் வந்து விடுகிறதே. தனக்கு உணவு, நான், இது என் உணவு என்ற கருத்து எழும்பொழுதே அது ஆணவம் தான். நான் என்ற கருத்து ஓரறிவு உயிரினத்துக்கு உண்டு. உணவு இங்கு பெருக வேண்டும், இதை உள்வாங்க வேண்டும் என்பது சிந்தனையின் ஒரு நிலைதான், சிந்தனைதான் அது. ஆகவே அவற்றுக்கு சிந்தனை உண்டு. அந்த சிந்தனை மனிதர்களுக்கு எவ்வளவு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று பாருங்கள். மனிதர்களுக்கு வளர்ச்சி அடைந்துள்ள சிந்தனை எதற்காக?
1 முதல் 5 வரையிலான புலன் அறிவு எதை உனக்கு காட்டியிருக்கிறதோ அத்தோடு நிற்காமல் இந்த புலன் அறிவுக்கு அப்பால் எவை உள்ளன, புலன்களால் நீ அறிந்து கொள்ளும் வடிவங்களுக்கு முந்தைய நிலைகள் எவ்வாறு உள்ளன என்பதை நீ உள்வாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் சிந்தனையே வளர்ச்சி அடைகிறது. இல்லை என்றால் சிந்தனை வளர்ச்சி தேவையே இல்லை. சிந்தனை மாயையின் 6வது நிலை. 5 புலன்கள், 6வது நிலை சிந்தனை. சிந்தனைதான் மூலம், வடிவம், உயிரின சிந்தனை என்ற 3 நிலைகளில் மூலத்திற்கு அடுத்த வடிவ நிலைக்கே சிந்தனை தான் அடிப்படை. மூலம் சிந்தனை கொண்டதல்ல. மூலம் சிவமும் சக்தியும் புணர்ந்த நிலையில், சிவம் மிகுந்த நிலையில் இருக்கும் நிலை. அது ஒரு நிலை, அவ்வளவுதான். மூலம் என்பது ஒரு நிலை. அங்கே சிவம் மிகுதி. சிந்தனை ஏன் எழுகிறது என்றால், தன்னிலை தனிநிலை ஆகுக எனும் அன்னை கூற்றினால் எழுகிறது. யாவும் யாமே என்ற உணர்வு இருக்க, அந்த உணர்விலிருந்து தான் தனி, ஒவ்வொன்றுக்கும் தனித்தன்மைகள் வேண்டும் என்பதற்காக சக்தியாகிய அன்னை சிவத்தின் இயக்கத்தை தனித்து, மூலத்தின் இயக்கத்தை தனித்து வடிவங்களை வெளிப்படுத்துகிறாள். அவ்வாறு அவள் வெளிப்படுத்துகையில் சிந்தனை வழியாகத்தான் அது நிகழ்கிறது. இங்கு சிந்தனை என்பது என்ன? சிந்தனை என்பது சிவம். எது குறிப்பிட்ட வடிவத்தில் ஆட்படாது இருக்கிறதோ, ஆனால் எது அவ்வடிவங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கிறதோ அதுதான் சிவம். அது வடிவங்களுக்கு ஆட்படாது, ஆனால் அதுதான் அந்த வடிவங்களுக்கு மூலமாக இருக்கும். சிந்தனையே சிவம் என்று நாம் இதனால் தான் கூறுகிறோம். சிவமே சிந்தனை, சிந்தனையே சிவம். அந்த சிந்தனையாகிய சிவம் உயிரினங்களின் வழியாக படிநிலை வளர்ச்சி அடைகிறது என்றால் என்ன பொருள்? சிவம் வளர்ச்சி அடையவில்லை, அதை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு உயிரினங்களுக்கு ஒவ்வொரு படிநிலையாக வழங்கப்படுகிறது. சிவத்துக்கு வளர்ச்சியும் இல்லை, தெய்வம் இல்லை, அது இருக்கிறது. ஆனால் உயிரினங்கள் உற்றறிதல் வழியாக ஒரு படி அறிந்து கொள்கின்றன, நாவு வழியாக அடுத்த படிநிலையை அறிந்து கொள்கின்றன, நாசி, கண், செவி ஆகியவற்றின் வழியாக 5 படிநிலைகளை உயிரினங்கள் அறிந்து கொள்கின்றன. சிந்தனையின் 5 படிநிலைகளை பொருட்களின் வழியாக உயிரினங்கள் அறிந்து கொள்கின்றன. பொருள் என்று ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால், வரையறைத்தானே அறிந்து கொள்ள இயலும், வரையறுக்கப்பட்டவற்றை தான் அறிந்து கொள்ள இயலும். அவ்வாறு வரையறுக்கப்பட்ட பொருட்களை உயிரின கூட்டம் ஒவ்வொரு படிநிலையாக அறிந்து கொள்கிறது. இது சிந்தனை வளர்ச்சி. சிந்தனை வளர்ச்சி என்பது சிந்தனையின் வளர்ச்சி அல்ல, சிந்தனையை உள்வாங்கும் உயிரினங்களின் வளர்ச்சி, உயிரினங்களின் வளர்ச்சி இது. இந்த 5 புலன்களுக்கு அடுத்த நிலையில் மனம். மனம் ஏற்கனவே இருக்கிறது, அதை சிந்தனை, உயிரினங்களின் சிந்தனை எட்டி பிடிக்கிறது. மனதை 5 வளர்ச்சியடைந்த உயிரின கூட்டமாகிய மனித கூட்டம் எட்டி பிடிக்கிறது. எதன் வழியாக எட்டி பிடிக்கிறது? சிந்தனை வழியாக எட்டி பிடிக்கிறது. மனத்தை உணருதல், மனத்தை அறிந்து கொள்ளுதல், இதுதான் 6வது அறிவு. இது மாயையின் 6வது நிலை. இதுதான் இருக்கிறது என்று ஒவ்வொரு புலனறிவும் ஒவ்வொரு படிநிலையில் உரைத்தன. நாம் 6வது நிலைக்கு வரும்பொழுது இந்த 5 புலன்களுக்கும் அப்பால் நிறைய உள்ளனவே என்பதை பற்றி சிந்திக்க தொடங்குகிறோம். இதை 5 கொண்ட உயிரினங்கள் இந்த சிந்தனைக்கு வருவதே இல்லை. ஏனென்றால் அவற்றுக்கு அந்த வளர்ச்சி இல்லை, அந்த உயிரின படிநிலை வளர்ச்சி இல்லை. இங்கு நாம் இவற்றுக்கெல்லாம் அப்பால் முந்தைய நிலைகள் உள்ளனவே என்று சிந்திக்க விரும்புகிறோம், சிந்திக்கிறோம். இவ்வாறு சிந்திக்கும் பொழுது எவற்றையெல்லாம் நாம் புரிந்து கொள்கிறோமோ அவையும் மாயைகள் தான், அவையும் மாயைகள் தான். சிந்தனை வழியாக எவற்றையெல்லாம்
உள்வாங்குகிறோமோ புரிந்து கொள்கிறோமோ அவையும் மாயைகள் தான். அணுக்களுக்கு முந்தைய நிலை என்றெல்லாம் நாம் உணர்ந்து சில செய்திகளை சொல்கிறோம். அவற்றை படிக்கும் பொழுதோ அல்லது கேட்கும் பொழுதோ உங்களுக்கு நிறைய புரிதல்கள் கிடைக்கும். எவ்வளவு புரிதல்கள் கிடைத்தாலும் நீங்கள் அவற்றை எவ்வாறு கருதுகிறீர்கள், எவ்வாறு அவற்றை உள்வாங்கிக் கொள்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கற்பனையின் வழியாகத்தானே உள்வாங்குவீர்கள். கற்பனையில் என்ன இருக்கிறது? ஏற்கனவே கண்ட பொருட்கள் இருக்கின்றன, ஏற்கனவே கேட்ட ஒலிகள் இருக்கின்றன, ஏற்கனவே சுவைத்தவை இருக்கின்றன. ஆனால் நாம் வரையறைகளுக்கு முந்தைய நிலைகள் எவ்வாறு இருக்கின்றன என்று கூறுகிறோமே, அவற்றுக்கு சுவையும் இல்லை, வண்ணமும் இல்லை, அவற்றிலிருந்து ஒலி எழவும் இல்லை, ஐம்புலன்களுக்கு உரிய எதுவுமே அவற்றில் இல்லை. அணுக்களுக்கு என்ன சுவை இருக்கிறது? அணுக்களில் ஒலி இருக்கிறதா? என்ன இல்லை. அணுக்களில் ஓசை இருக்கிறது, ஒலி இல்லை. அணுக்கள் காட்சிக்கு புலனாகின்றனவா? இல்லை. ஐம்புலன்களுக்கு அப்பால் அவை இருக்கின்றன. இவற்றை உணர்ந்து உரைக்கும் பொழுது எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள இயலும்? கற்பனை வழியாகத்தான் புரிந்து கொள்ள இயலும். ஆகவே சிந்தனை வழியாக எதை புரிந்து கொண்டாலும் அதுவும் மாயையே. மாயை என்பது என்ன? கட்டுக்கதையா? இல்லாததா? இல்லை. மாயை என்பது ஒரு வரையறை. வரையறைகளுக்கு உட்பட்டு எல்லாவற்றையுமே நீ புரிந்து கொள். இது இவ்வளவுதான் என்று கருது. இது இவ்வளவுதான் என்று கருது. என்று கருதினால் அது மாயை. ஏன் இது இவ்வளவுதான் என்று கருத வேண்டும்? நீ உன்னை தனி வடிவம், தனி உயிர் என்று கருதுகிறாய் அல்லவா? ஆகவே உன்னை சுற்றி உள்ளவை தனி என்றுதான் கருதுவாய். அதுதான் மாயை பொருத்தம். நீ உன்னை தனி உயிர் என்று கருதுகிறாய். உனக்கு தனியே பசிக்கிறது. இவையெல்லாம் பொய்யா? உண்மை. உனக்கு தனி உடல், உனக்கு தனி செயல்பாடு, உனக்கு தனி வாழ்நாள் என்று இருக்கையில் இந்த வரையறைகளிலிருந்து நீ எதை பார்த்தாலும் அது தனியாகத்தான் தெரிய வேண்டும், தனியாகத்தான் தெரியும். ஆகவே ஒரு வரையறையாகிய நீ பிற வரையறைகளை அறிந்து கொள்ளுதல் மாயை. இது பொய் அல்ல, இது இருப்பதுதான். மாயை என்றால் இல்லாதது, கற்பனையானது என்று பொருள் அல்ல. இருப்பவற்றை நீ எவ்வாறு அறிந்து கொள்கிறாய், எவ்வளவு அறிந்து கொள்கிறாய், அவ்வளவுதான். அதுதான் மாயை. இருப்பவற்றைத்தான் அறிந்து கொள்கிறாய், ஆனால் நீ எவ்வளவு அறிந்து கொள்கிறாய், அது மாயை. இது உயிரினத்துக்கு உயிரினம் வேறுபடும், மனிதருக்கு மனிதர் வேறுபடும். இதை திருத்தவோ மாற்றவோ மேம்படுத்தவோ வாய்ப்பே இல்லை. ஒருவர் எப்படி அறிந்து கொள்கிறார், எவ்வாறு அறிந்து கொள்கிறார், எவ்வளவு ஆழமாக அறிந்து கொள்கிறார் என்பதை இன்னொருவருக்கு எந்த வகையிலும் கடத்துவதற்கே வாய்ப்பில்லை. இவர் தனி, அவர் தனி. இவர் எதை பார்க்கிறாரோ அது அவருக்கு எதை உணர்த்துகிறதோ அதுதான் அவருக்கு. இது மாயை. இதுதான் மனிதர்களுக்கு இடையே உள்ள மாயை கடக்கும் நிலை, மாயை கடத்தலில் உள்ள வேறுபாடு. இது இருக்கத்தான் செய்யும், இது இருக்க வேண்டும். இல்லை என்றால் நான் எதை உணர்கிறேனோ, எவ்வாறு உணர்கிறேனோ அதைத்தான் நீயும் உணர்கிறாய் என்றால் நீயும் நானும் தனி உடல்களிலே இருக்க மாட்டோம். நாம் உயிராக நம்மை உணரத் தொடங்கிவிட்டால் நமக்கு உடல் எதற்கு? உனது உடல் வேறு, எனது உடல் வேறு எனும் பொழுதே உன்னுடைய ஆழம் வேறு, என்னுடைய ஆழம் வேறு என்பது இருக்கிறது. இது மாயை. இதுவும் மாயை பொருத்தம்தான். மாயை பொருத்தம் இருந்தால்தான் மனிதர்கள் தனித்தன்மைகளுடன் வாழவே இயலும். இல்லை என்றால் ஒருவர் எதை கருதுகிறாரோ அதையே அனைவரும் அப்படியே கருதி கொண்டிருப்பார்கள். அது மனித நிலையே அல்ல. பிற உயிரினங்களில் அது உண்டு. மீன் கூட்டம், பறவை கூட்டம், ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை ஆகியவையெல்லாம் ஒன்று எதை எவ்வாறு புரிந்து கொள்கிறதோ ஏறத்தாழ அதே போல பிறவும் புரிந்து கொள்ளும். வேறுபாடு குறைவு. பறவைகளின் ஒரு நெடிய பயணத்தில்
ஒரு பறவை அந்த பயணத்திற்கான என்ன கருத்துக்களை கொண்டிருக்கிறதோ அது ஏறத்தாழ அனைத்து பறவைகளிடமும் இருக்கும். கருத்து மாறுபாடு, இப்படி செல்லலாமா அப்படி செல்லலாமா, இங்கே ஒன்றை நான் பார்த்தேன் நீ பார்த்தாயா என்பதெல்லாம் இல்லை. பறவைகள் உரையாடி கொள்ளும், இப்படியெல்லாம் உரையாடுவதில்லை. பயண இலக்கை அடைவதற்கான உரையாடல், தேவைகளுக்கான உரையாடல், மாற்று கருத்துகளுக்கான உரையாடல் இல்லை. மாற்று கருத்து எங்கிருந்து எழுகிறது? சிந்தனை வளர்ச்சியிலிருந்து எழுகிறது. தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் பொழுது மாற்று கருத்து எதற்கு? பூசல் செய்து கொள்ளலாம், கருத்துக்களை மாற்றிக்கொள்ள இயலாதல்லவா? ஒரு குறிப்பிட்ட உணவிற்காக நாய்கள் சண்டை போட்டுக் கொள்வது மாற்று கருத்து அல்ல. அது அதற்கு பேர் மாற்று கருத்து அல்ல. மாற்று கருத்து என்பது கருத்தில் மாறுபாடு இருப்பது. அது கருத்து ஒற்றுமை. ஒரு உணவுதான் அனைவருக்கும் என்ற கருத்து ஒற்றுமை. ஒரு இலைக்கு 10 நாய்கள் சண்டை போடுவது கருத்து ஒற்றுமை. அது மாற்று கருத்து அல்ல. மாற்று கருத்து என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பொருளின் மீது அல்லது ஒரு கருத்தின் மீது உள்ள புரிதல் மாறுபாடு, அறிதல் மாறுபாடு, அதுதான் மாற்று கருத்து. இது மனிதர்களுக்கு இடையே ஏன் இருக்கிறது என்றால், மனிதர்கள் தன்னளவில் தத்தம் இயல்புகளில் இருந்து இந்த மாயைகளை உள்வாங்க வேண்டும். அதுவே நிறைவை தரும். அதுதான் நிறைவை வழங்கும். என்னதான் மாயைகளை பற்றி நான் பாடம் நடத்தினாலும் உங்களளவில் நீங்கள் அதை உள்வாங்காமல் நீங்கள் நிறைவடைய வாய்ப்பில்லை. உங்களுக்கு நிறைவே கிட்டாது. என்னுடைய பாடம் என்ன செய்யும்? இப்படி ஒன்று இருக்கிறது என்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். இதுதான் இருக்கிறது, இப்படி இருக்கிறது என்று அறிமுகப்படுத்தும். ஆனால் நீங்கள் அதை அப்படியே ஏற்க இயலுமா அல்லது அப்படியே இந்த கருத்தில் நிறைவடைந்து விட இயலுமா? இயலாது. இயலும் வாய்ப்பு இருக்கக்கூடாது. அப்படி இல்லை. நீங்கள் உங்களுடைய சிந்தனையின் வழியாக இதில் நிறைவடைந்தால் மாயை நீங்கள் விளங்கிக் கொள்கிறீர்கள். அப்பொழுதும் உங்களுக்கும் உங்கள் அருகில் இருப்பவருக்கும் அதில் வேறுபாடு இருக்க வேண்டும், இருக்கும். இதுதான் சிந்தனை வளர்ச்சியின் படிநிலை. மாயை 7 நிலைகளில் இருப்பது. முதல் 5 நிலைகள் இந்த புலனறிவுகள். 6வது சிந்தனை. சிந்தனை வழியாகத்தான் நாம் புலனறிவுக்கு அப்பால் உள்ளவை முந்தைய நிலைகளை புரிந்து கொள்கிறோம். அவ்வாறு புரிந்து கொள்ளும் பொழுதும் கூட மனிதர்கள் அப்படியே எது மூல நிலையோ, எது வடிவங்களுக்கு முந்தைய நிலையோ அதை அப்படியே புரிந்து கொள்வதில்லை, புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. இது மனிதர்களுடைய தனித்தன்மை. இதுதான் உணர்தலுக்கான மிக முந்தைய தொடக்கம். இது உணர்தல் அல்ல. ஏன் உணர்தல் இருக்கிறது? உணர்தல் என்ன செய்யும் என்றால், பிறர் சொற்களை கேட்டோ பிறர் கருத்துக்களை படித்தோ ஏதாவது நிகழ்ந்தால் அது உணர்தல் அல்ல. அது மாயையின் 6வது நிலை. 6வது நிலையில் ஒரு முன்னேற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாம். அது உணர்தல் அல்ல. உணர்தல் என்பது ஒருவருக்கு தனக்குள் நிகழ்வது. அது எந்த கருத்தை கேட்டும் அல்லது எந்த கருத்தை படித்தும் எழுவதே அல்ல. சிந்தனையின் வழியாக நிகழ்வது. சிந்தனையின் வழியாக நிகழ்வது குறைவானதா? இல்லை, அதுதான் அடிப்படையானது. புலனறிவை கடந்து இப்பொழுதுதான் வந்திருக்கிறாய். இப்பொழுதுதான் நீ சிந்தனையின் வழியாக இவற்றுக்கு முந்தைய நிலைகள் யாவை என்று கேள்வி கேட்க தொடங்குகிறாய். இப்பொழுதுதான் நீ சிந்தனைக்கு செல்கிறாய். கற்பனை தான் உன்னை அங்கு அழைத்து செல்கிறது. வேறு வழியே இல்லை. கற்பனையின் வழியாகத்தான் நீ அங்கு செல்ல இயலுகிறது. சிந்தனை வழியே உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கற்பனை தான் வழி. ஆனால் கற்பனையில் நின்றால் கட்டுக்கதைகளை எழுதி கொண்டிருக்க வேண்டும். கற்பனையிலேயே தேங்கிவிட்டால் அது கட்டுக்கதை. நான் இதை உணர்ந்தேன், இதை பார்த்தேன், அது அப்படித்தான் இருந்தது என்றெல்லாம் கூறுவதை நான் ஏன் ஏற்க மறுக்கிறேன் அல்லது எதிர்க்கிறேன், கடுமையாக அவ்வாறான உரையாடல்களை தவிர்க்கிறேன் என்றால், அவ்வாறு நம்புவோரையே அது சிதைக்கிறது.
நம்புவரே சிதைக்கிறது. எதையாவது கேட்டோ அல்லது படித்தோ கற்பனை செய்து கொள்ளுதல் மாயையில் இறுகி போகும் நிலையை கொடுத்துவிடும். அது அவர்களுக்கே விடுதலையை தராது. மாயையில் இறுகி போதல். என்ன செய்ய வேண்டும்? ஒரு குழந்தையை போல் இருக்க வேண்டும். நான் இதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்ற கேள்வியோடு இருக்க வேண்டும். சிந்தனை உங்களை அங்கு வழிநடத்தி செல்லும். ஒவ்வொன்றை பற்றியும் உங்களுக்கு அது அறிவுறுத்தும். சிந்தனை வழியாக அது நிகழும். அதற்கு இது போன்ற கருத்துகள் துணையாக இருக்கும். என்னுடைய பாடமோ அல்லது இவ்வாறான வேறு கருத்துகளோ துணையாக இருக்கும். ஆனால் இது அழைத்து செல்லாது. யாரும் யாரையும் அழைத்து செல்ல இயலாது. இயலாத நிலை அது. யாரும் யாரையும் சுமந்து செல்லவும் இயலாது, அழைத்து செல்லவும் இயலாது, வரவேற்கவும் இயலாது. இதுதான் சிந்தனையின் சிறப்பு. இதுதான் சிந்தனையின் தனித்தன்மை. 7வது நிலை சித்தம். மாயையின் 7வது நிலை அது. சித்தம் எனப்படுவது சிந்தனைக்கும் முந்தைய மூல நிலையில் என்ன நிகழ்கிறது என்பதை பற்றிய கருத்துகள் அடங்கிய ஒரு தொகுப்பு, ஒரு கருத்து தொகுப்பு. மூலம், வடிவம், உயிரின சிந்தனை ஆகியன 3 நிலைகள் என்று குறிப்பிட்டோம். இறையியலுக்கு உள்ள 3 நிலைகள் என்று குறிப்பிட்டோம். இந்த 3ம் உயிரினங்களுக்கு இறையியலை பற்றியவை. இந்த 3வது நிலை உயிரின சிந்தனை. உயிரினங்கள் எவ்வாறு சிந்திக்கின்றன என்பது வரை, அந்த சிந்தனை என்றால் என்ன என்பது வரை உள்ளது இறையியல், இறையியலின் அடிப்படைகள். இது இறையியலின் அடிப்படை. இது இறையின் அடிப்படை அல்ல. இயல் என்றால் என்ன? ஒரு கருத்தை பற்றிய விளக்கங்கள். அந்த கருத்து எவ்வாறு உள்ளது என்பதை விளக்கி பதிவு செய்தால் அது இயல். இயல்பாக என்ன உள்ளதோ அதை பதிவு செய்தால் அது இயல். எது இயல்போ அதை பதிவு செய்தல் இயல். இறையியல் என்பது இறையின் இயல்புகளை பதிவு செய்தல், அவ்வளவுதான். அது இறை அல்ல. அதை புரிந்து கொள்ளுங்கள். இறை வேறு, இறையியல் வேறு. இறையியல் வரையறைகளுக்கு உட்பட்டது. ஏன்? இறையியல் என்று நான் எதை சொல்கிறேன்? மூலம், வடிவம், உயிரின சிந்தனை. நான் யார்? நான் ஒரு உயிரினம். இந்த உயிரின சிந்தனையின் வழியாக இதுதான் இறை என்று நான் சொல்கிறேன் அல்லவா? அது இறையியல். ஆனால் அது இறை அல்ல. இறை இந்த இயலுக்கு அப்பாற்பட்டது. இயலுக்கெல்லாம் அப்பாலே உள்ளது தானே இறை. முழுமையாகவே அறிந்து கொள்ள இயலும் என்று கூறினால் அது இறையே அல்ல. எவ்வளவுதான் விளக்கினாலும், எவ்வளவுதான் விரித்து கூறினாலும் இறையின் சில பகுதிகளை, சாரமான சில செய்திகளை, சில கருத்துக்களை விளக்கலாம். அது இறையியல். ஆனால் அது இறை அல்ல. அதனால்தான் உனக்கு அடியும் இல்லை, முடியும் இல்லை என்று எல்லோருமே பாடினார்கள். உனக்கு தொடக்கம் இல்லை, முடிவு இல்லை என்று எல்லோரும் பாடினார். எவ்வளவோ உணர்ந்தார்கள். இறையின் எவ்வளவோ தன்மைகளை உணர்ந்து சொன்னார்கள். ஆனால் கடைசியில் என்ன சொன்னார்கள்? உனக்கு தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை என்று சொன்னார்கள். என்றால் என்ன பொருள்? எது தொடக்கமும் முடிவும் கொண்டதோ அதைத்தான் அறிந்து கொள்ள இயலும். நான் உன்னை அறிந்து கொள்கிறேன். ஆனால் நான் அறிந்து கொள்ளும் ஒவ்வொரு களமும் ஒரு தொடக்கம், ஒரு முடிவில் இருக்கிறது. நான் எல்லையற்ற உனது சில பகுதிகளின் வரையறுப்புகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். உன்னை பற்றி பேசவில்லை. உன்னை பற்றி பேச வாய்ப்பே இல்லை. எல்லையற்ற உனது சில பகுதிகளை நான் புரிந்து கொள்கிறேன். நானா புரிந்து கொள்கிறேன்? நீதான் காட்டுகிறாய் என்று எல்லோரும் ஏன் சொன்னார்கள் என்றால் அதுதான் உண்மை. இறையியலுக்கு இந்த 3 நிலைகள் உண்டு. இறைக்கு எந்த நிலையுமே இல்லை. அதுவே யாவும். இதை புரிந்து கொள்ளுதலும் இறையியலின் எல்லை இதுவே என்பதை ஏற்றலும், இறை மூலத்தில் எவ்வாறு உள்ளது என்பதிலிருந்து அது எவ்வாறெல்லாம் வெளிப்படுகிறது என்பவற்றையெல்லாம்
உள்வாங்குதலும் சித்தம் என்ற களம். அது சிந்தனைக்கு முந்தைய நிலையில் உள்ள சிந்தனை பிறப்புக்கு முந்தைய நிலைகளை உள்ளடக்கியது. அதுதான் சித்தம். அது நம்முடைய மரபுக்கே உரியது. அந்த சித்தமும் எதன் 7வது நிலை? மாயையின் 7வது நிலை. சித்தம் மாயையை கடந்ததல்ல, மாயையின் இறுதி நிலை. சித்த நிலை அடைந்தவர்கள் மாயையை கடந்து விட்டார்களா? இல்லை, மாயையின் இறுதி நிலையை அடைந்தவர்கள். ஆனால் கடக்கவில்லை, எல்லையில் நிற்கிறார்கள். எப்பொழுது கடப்பார்கள்? அவர்கள் இறந்த பிறகு கடப்பார்கள். உடலில் தனித்தன்மை இருக்கும் வரை உயிர் வேறு உடல் வேறு தானே, அதுவே மாயை தானே. என்னுடைய உடல், என்னுடைய மூச்சு, என் வாழ்க்கை என்று கருதுதல் மாயை. இப்படியெல்லாம் இல்லை. மூலத்தின் ஒரு துளிதான் இந்த உடல் என்பதை நன்கு உணர்ந்து கொள்ளுதல் சித்தம். உணர்ந்து கொண்டாலும் எதன் வழியாக உணர்கிறாய்? உடல் வழியாகத்தானே உணர்கிறாய். ஆகவே எந்த சித்த நிலை அடைந்தாலும் மாயையில் தான் இருக்கிறாய். இதுதான் உண்மை. இதன் பிறகு மாயையை கடந்த பிறகு உள்ளதுதான் சிவநிலை. அதை பற்றி சில ஏற்கனவே முந்தைய பாடங்களில் குறிப்பிட்டேன். அது சிவநிலை எய்துதல். அது வாழும்பொழுது நிகழ்வதல்ல, அது அடக்கத்தில் நிகழ்வது. அது எவ்வளவு தவம் செய்தால் நிகழ்வதில்லை. தவம் என்பதே அதுதானே. தவம் என்பதே மாயை விளக்க முற்படுவது. மாயை விளக்க முற்படும் பொழுதெல்லாம் நான் ஒரு மனிதனாக இருக்கிறேன், நீ உன்னை காட்டு என்று கேட்கிறோம். அப்பொழுதே சிவம் வேறு நான் வேறு என்று ஆகிவிடுகிறேனே அல்லவா? இதுதானே இயல்பு. இவையெல்லாம் குறைகள் அல்ல, இதுதான் இயல்பு. மாயை என்ற கருத்து மூலத்திற்கும் ஒரு மனித சிந்தனைக்கும் இடையில் உள்ள எண்ணற்ற அடுக்குகளை உள்ளடக்கியது. எண்ணற்ற அடுக்குகள் இருக்கின்றன. மூலம் எவ்வாறு கோலம் கொள்கிறது என்பது எண்ணற்ற அடுக்குகளால் நிகழ்வது. அதில் எண்ணற்ற பாடங்கள் இருக்கின்றன, அவ்வளவு தகவல்கள் இருக்கின்றன, அவ்வளவு விந்தைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இதை எந்த ஆழத்திற்கு ஒருவர் புரிந்து கொள்கிறாரோ அந்த அளவிற்கு அவர் மாயையை கடக்கிறார். சிந்தனை என்ற 6வது புலம் வழியாக கடந்தால் அவர் நன்கு புரிந்து கொள்கிறார், மாயையை புரிந்து கொள்கிறார். சித்தம் என்ற 7வது நிலையில் ஒருவேளை அவர் இருந்தால் அவர் மாயையின் இறுதி நிலைக்கு வந்து விடுகிறார். ஆனால் அவரும் கடப்பதில்லை, இறுதி நிலையில் இருக்கிறார், எல்லை கோட்டில் இருக்கிறார். அவருடைய உடல் உயிரிடமிருந்து பிரிந்த பிறகு அவர் அடக்கமானால் மாயை கடக்கிறார். அவர் மாயை கடக்கிறார் என்று கூற இயலுமா? அவர் சிவநிலையை எய்துவிட்டார். அங்கு அதை கடப்பது என்ன இருக்கிறது? இதன் சுருக்கம் என்னவென்றால், உடலில் இருக்கும் வரை மாயை வழியாகத்தான் வாழ்க்கை இருக்கும். உடல் என்பதே மாயைதான். நீ ஒரு வரையறை என்றால் உன்னால் வரையறைகளைத்தான் உள்வாங்க இயலும். நீ உன்னுடைய வரையறைகளுக்கு அப்பால் உள்ள சிந்தனையின் பொருளை உணர்ந்து கொள்ள தொடங்கினால், சிந்தனை விரிவை நீ விரும்பினால், வரையறைகளுக்கு அப்பால் பலவற்றை நீ புரிந்து கொள்வாய். அது 6வது நிலை. நீ உன்னுடைய உடல், பிற வரையறைகள் ஆகியவற்றின் மீது கொண்டுள்ள எண்ணற்ற பிடிப்புகளை, பற்றுகளை உண்மையிலேயே ஒப்படைக்கிறாய் என்றால் சிந்தனையிலிருந்து விடுபடுவாய், அடுத்த நிலைக்கு செல்வாய். உண்மையிலேயே ஒப்படைத்தல். இதை நான் உண்மையிலேயே ஒப்படைத்தல் என்று சொல்வதற்கு காரணம், உண்மையிலேயே ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக. உண்மையிலேயே ஒப்படைத்தல். அதை அவரவரும் அறிவர் அல்லது அவன் அறிவான். அது மாயைகள் அனைத்தையும் ஆக்கும் வடிவம், அதன் மூலம் ஆகியவற்றை உணரச் செய்யும் அல்லது காட்டும். அதுவும் மாயை. அதுவும் மாயை. ஆணவம் நான் என்ற கருத்தை கொடுக்கிறது. அது எங்கிருந்து வருகிறது? மூலத்திலிருந்து வெளிப்படுவதே அப்படித்தான்.
தன்னிலை தனிநிலை என்று அது மூலத்திலிருந்து ஆணவமாக வெளிப்படுகிறது. அவ்வாறு வெளிப்படும் தனிநிலை என்ற கூற்று கருத்து வினையாற்றுகிறது. அதுவே வடிவமாகிறது. அதுவே வடிவங்களை ஆக்குகிறது. அதுவே கண்மம். இந்த வடிவங்களுடைய வளர்ச்சியின் முற்றிய நிலை உயிரினங்களுக்கு புலனறிவு வழியாக எட்டுகின்றது. இவ்வாறு புலனறிவின் வழியாக எட்டும் யாவும் மாயைகளே. இந்த மாயை மனித பிறவியில் சிந்தனை வளர்ச்சி, இறுதி நிலையாக உள்ள சித்தம் ஆகியவற்றால் நன்கு உணரப்படுவது. மூலம், வடிவம், உயிரின சிந்தனை ஆகிய இறையியலின் 3 நிலைகள் ஒரு புறம். மூலம், அதிலிருந்து ஆணவம். வடிவம், அதற்கு சாரமாக உள்ளது கண்மம் அல்லது வினை. எல்லா வெளிப்பாடுகளும் வரையறைகளால் அமைவதும் அவ்வரையறைகள் வழியாக மட்டுமே யாவற்றையும் அறிந்து கொள்ளும் நிலையும் உள்ளது மாயை. அதுவே உயிரின சிந்தனை. இந்த 3 ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 இறையியலின் அடிப்படைகளாக உள்ள மூலம், வடிவம், உயிரின சிந்தனை ஆகிய 3 இவைதான் இறையியல் என்ற கருத்தின் சாரமான 3 நிலைகள். இந்த 3 நிலைகளையும் உங்களுக்கு நான் விளக்கி இருக்கிறேன். இனி உங்களுடைய பொறுப்பு என்ன என்றால் இதை பற்றி சிந்தித்தல். இன்னொன்று, இந்த பாடங்களுக்கு பிறகு நீங்கள் வடிவ நூலையும் மூல நூலையும் படித்தால் உங்களுக்கு கூடுதலாக புரியும். இப்பொழுது நீங்கள் வடிவ நூலை படித்தால் உங்களுக்கு கூடுதலாக புரியும். அவ்வாறு படித்தும் நீங்கள் தெளிவு பெறலாம், சிந்தித்தும் தெளிவு பெறலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இந்த கருத்துக்களை ஏதோ ஒரு வகையில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். உள்வாங்கி உங்களுடைய சிந்தனையை செரிக்க வேண்டும். சிந்தனையை செரித்து விட்டால் அது உங்களை அடுத்தடுத்த இடத்தை நோக்கி அழைத்து சென்றுவிடும். இறுதியாக, இந்த பாடத்தின் இறுதியாக நாம் கூற விரும்பும் கருத்து, இந்த மாயை கடத்தல் அல்லது மாயை நிலைகளை புரிந்து கொள்ளுதல் ஆகிய இவையெல்லாம் எந்த பயிற்சி அல்லது முயற்சியின் வழியாக நிகழும் என்று நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு முறையும் சொல்வேன், பயிற்சிகளின் வழியாக இறையை உணர இயலாது. புரிந்து கொள்ளலாம். பயிற்சி என்பது வரையறைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு, வரையறைகளை மேம்படுத்துவதற்கு. உடலை மேம்படுத்தலாம், உணர்ச்சிகளை மேம்படுத்தலாம், அது வேறு. ஆனால் இவையெல்லாம் எந்த பயிற்சியின் வழியாகவும் அமைவன அல்ல. ஒருவர் பயிற்சிகளை மிகுவிக்கிறார் என்றால் அவர் மாயையை இருக்குகிறார், கண்மத்தை இருக்குகிறார். அதாவது என்னுடைய வரையறைகளின் வழியாகவே நான் உன்னை அடைகிறேன் என்பதை அவர் முயற்சிக்கிறார். அவர் உணர்ச்சிகளை கையாளுகிறார். அடிப்படையில் அவர் என்ன செய்கிறார்? உணர்ச்சிகளை நன்கு கையாளுகிறார். அதற்கு பயிற்சி துணையாக இருக்கும். வரையறை சீர் செய்யும். வரையறையே இல்லாதவற்றை எப்படி வரையறை சீர் செய்யும்? இதனால்தான் இது பயிற்சியாலோ முயற்சியாலோ அமைவதல்ல. இதற்கு ஒப்படைப்பு தவிர வேறு வழி இல்லை. ஒப்படைப்பு, விருப்பத்திலே இருத்தல், இதை தவிர இதற்கு வேறு வழி இல்லை என்று நாம் கூறுவதற்கு இதுதான் காரணம். இப்பொழுது உள்ள பக்தி வழி அல்லது ஆன்மீக வழி இவ்வாறான விளக்கங்களை கொண்டிருக்கிறதா என்று எனக்கு தெரியாது. அப்படியெல்லாம் இருந்தாலும் சில வழிமுறைகளையும் நடைமுறைகளையும் அது கற்றுத்தருகிறது. நீங்கள் இறையியலை புரிந்து கொள்வதற்கு நடைமுறைகளை பற்றி கொண்டிருந்தால் இறையிலிருந்து விலகித்தான் செல்வீர்கள். ஏனென்றால் இறையியல் என்பது வரையறைகளை கடப்பது. நீங்கள் நடைமுறைகளின் வழியாக வரையறைகளை எல்லாம் கடக்க இயலாது. சித்த நிலையே மாயை கடக்காத நிலை எனும் போது பயிற்சிகளின் வழியாக எப்படி மாயையை கடப்பது?
நிலையே அப்படித்தான். இதற்கு முன்பு சிவவாக்கியர் உள்ளிட்டோர் என்ன சொன்னார்கள்? மாயையை கடந்து விட்டேன் என்று சொன்னார்களா? எல்லாருமே புலம்பிக் கொண்டுதான் இருந்தார்கள். இன்னும் நான் ஆடை உடுத்தி கொண்டிருக்கிறேனே, இன்னும் எனக்கு பசிக்கிறது, இன்னும் எனக்கு பால் உணர்ச்சி இருக்கிறது என்று கதறினார்கள். ஏன்? இதன் மீதெல்லாம் வெறுப்பல்ல. இந்த உடல் இருப்பதால் தானே இந்த உணர்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றன. இந்த உடலை விட்டு உன்னை அடைந்து விட்டால் இவையெல்லாம் இருக்காதே என்றுதான் பட்டினத்தாரே புலம்பினார். அவரெல்லாம் சித்தர். இருப்பவற்றையெல்லாம் ஒதுக்குதல் அல்லது அவற்றிலிருந்து விலகுதல் ஒரு நிலை. அதேவேளை தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ளவும் கூடாது. ஏனென்றால் அது மாயையின் ஒரு கேடுகட்ட நிலை அல்லவா? தன்னைத்தானே சிதைத்துக் கொள்ளுதல், தனது மரணத்தை தானே தேடுதல், செயற்கையாக மரணத்தை வரவைத்தல் ஆகியவையெல்லாம் வரையறைகளுக்கு ஆட்பட்டு விட்டோம் என்றல்லவா பொருள் அதற்கு. ஆகவே தானே இயற்கையாக அவன் அழைத்து செல்ல வேண்டும். அதேவேளை இருக்கும் காலம் கொடுமையாக இருக்கிறது. வரையறைகள் இவ்வளவுதான் என்று அறிந்து கொண்ட பிறகு இருக்கும் காலம் கொடுமையானது. வரையறைகளே மிகப்பெரியவை எனும் பொழுது வாழ்வுதல் சிறப்பு. ஆகவே மாயையை கடக்க வேண்டும் என்று விரும்புவோருக்கு ஒன்று புரிய வேண்டும்: வாழ்க்கை மீதான பிடிப்பு குறைந்துவிடும். மாயைகளை நீங்கள் இதுதான் வரையறை, இந்த வரையறைக்கு அப்பால் இவையெல்லாம் இருக்கின்றன என்று நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு எப்படி வாழ்வது? ஆகவேதான் அனைவரும் மாயையை கடக்கா வகையில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். உண்மை. இது மூலத்தை நோக்கி அழைத்து செல்லும் களம். இங்கு வருவதாக இருந்தால் மூலத்திற்கு செல்ல விரும்பி வர வேண்டும். வந்த பிறகு ஐயோ போகிறது என்றால் வாய்ப்பில்லை. இன்று இவையெல்லாம் இப்படி இந்த கருத்துகள் முன்வைக்கப்படுவதில்லை. இன்று இது ஏதோ ஒரு சக்தி பெருக்கும் இடம். இறையியல் என்றால் சக்தி பெருக்கும், சக்தியை அழிக்கும் இடம். உனக்கு எதற்கு தனி உடல், நீயும் நானும் ஒன்றல்லவா என்று கேட்கும் இடம், அதை உணர்த்தும் இடம் இது. அதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இது சக்தி பெருக்கும் இடம் அல்ல. உனக்கென்ன தனி சக்தி, உனக்கென்ன தனி ஆற்றல் என்று அவர் நம்மிடம் கேட்க மாட்டார், நம்மை கேட்க வைப்பார். எனக்கு எதற்கு தனி உடல், எனக்கு எதற்கு தனி, எல்லாமே நீதானே என்று அதை உணர்ந்தோர் அப்படியே கேட்டு விடுவார்கள். பேச்சுக்கு கேட்பது வேறு இல்லையா? வந்து சேர்கிறேன் என்பார்கள், அனுப்பிவிட்டுத்தான் கடைசியாக செல்வார்கள். நானும் வந்து சேர்கிறேன் என்று செல்பவர்களாம் கிளம்பிய பாடே இல்லை. 80 வயது 90 வயதானு சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். அது பேச்சுக்கு பேசுவது. இது அப்படியான இடம் அல்ல. இந்த களம் என்பது யாவும் யாமே என்ற மூலத்தை நோக்கி அழைத்து செல்லும் களம். இங்கு வர விரும்பினால் விருப்பமாக வர வேண்டும். ஒரு காலை வைத்து பார்ப்போம், கையை நீட்டி பார்ப்போம் என்றால் அடி விழும். எனவே இறையியல் வேறு ஆன்மீகம் வேறு என்று நான் ஒவ்வொரு முறையும் கூறுவது இதனால்தான். ஆன்மீகத்தின் பெயரால் பேசப்படுபவை எல்லாமே நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், கையை நீட்டினால் ஏதாவது பொருள் விழும் என்ற அளவிற்கு அது ஆகிவிட்டது. அது மூச்சை கவனித்தாலே இறைவனை பார்த்து விடலாம். அவ்வளவு எளிதானவன் அல்ல. அவன் எளிமையானவன், ஆனால் எளிதானவன் அல்ல. நீ எளிமையாக இருந்தால் அவன் எளிமையாக இருப்பான். நீ அறிவை பயன்படுத்தினால் அவன் எங்கோ சென்று விடுவான். எளிமையாக இருப்பது வேறு அல்லவா? எளிதாக கிடைப்பது வேறு, எளிமையாக இருப்பது வேறு. அவன் எளிதல்ல. பாடம் போதும். இறையியல் வகுப்பின் 4வது பாடமாகிய சிவம் அடுத்த காணொளி பதிவில் வெளியாகும். நன்றி. செம்மை பற்றிய மேலதிக தகவல்களை www.semmaivanam.org என்ற இணையதளத்திலும், செம்மை மரபுப்பள்ளி என்ற யூடியூப் சேனலிலும், செம்மை வனம் என்ற முகநூல் பக்கத்திலும் பெறலாம்.